அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். 7/6/2025 இன்று சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் 24ஆம் நாள். வருடம் பிறந்து 158 நாட்களும் இன்னும் 207 நாட்களும் கையிருப்பில் வைத்து கொண்டிருக்க காலகட்டத்திலே இன்றைக்கு வளர்பிறை ஏகாதசி, சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபதினம். சித்திரை நட்சத்திரம்னாலே செவ்வாய் அப்படிங்கிற வந்துடும். ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த கன்னியாராசிக்குள்ள சட்டத்தில் போயிடணும். அப்போ சித்திரை கன்னியாராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கும். கொஞ்சம் ஸ்பில் ஓவராக துலாத்துக்கு வரும் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 7:30 மணி 8:30 மணி, சாயங்காலம் 4:30 மணி 5 மணி. ஒரு கௌரி நல்ல நேரம் அப்படின்னா 10:30 மணி 11:30 மணி, 9:00லேருந்து 10:30. ராகு காலம் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, 9:10 காலையில். குளிகலை காலை 6லேருந்து 7:30. யமகண்டம் மத்தியானம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளிலே ரிஷப லக்னம் அப்படிங்கிற லக்னத்திலே ஒரு நாழிகை இருப்பார், 13 வினாழி இருப்பார் சூரியன். 5:52க்கு ஸ்டான்னு கிழக்கில் உதயம். சித்திரை நட்சத்திரம்னாலே பூரட்டாதி உத்திரட்டாதிக்கு மீனராசிக்குள்ளார, கொஞ்சம் கும்பராசிக்குள்ளார நமக்கு அஷ்டமத்து சனி எஃபெக்ட் இருக்கும். கோச்சாரப்படி கட்டத்தின் பிரகாரம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருப்பது ரிஷபராசிக்குள்ளரே, புதனும் குருவும் இருப்பது மிதுன ராசிக்குள்ளார, செவ்வாய் இருக்கிறார் நமக்கு சிம்ம ராசிக்குள்ளார் கேதுவோட சேர்ந்து. அதே போல் ராகு அமர்ந்திருப்பது நமக்கு கும்பராசிக்குள்ளே இருக்கார், சனி வந்து மீனராசியில் இருக்கார், சுக்கிரன் மேஷராசியில் அமர்ந்திருக்கிறார். முன்னமே சொன்ன போல் கன்னியா ராசிக்குள்ளரையும் கொஞ்சம் துலா ராசிக்குள்ளரையும் ஸ்பில் ஓவர் ஆகிட்டுருக்கிறார் நமக்கு செவ்வாய் என்கிற சித்திரை. இந்த ராசிகளெல்லாம் இப்படி இருந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் பலன்கள் பார்க்க போகிறோம். எனக்கு வீட்டில் நிறைய தடையற்ற பொருள் வர வேண்டும், பணம் வரணும், செல்வம் செழிக்கணும். செல்வம் செழிக்கணுன்னாலே நமக்கு பெருமாள் அனுகிரகம் வேணும்னு சொல்லுவோம். ஏன்னா அவகிட்ட தான் திருமால் இருக்கா, திருமால்கிட்ட தான் திருமகள் இருக்கிறான்னு பார்க்கும்போது அவங்கள பிடிச்சிக்கணும் இல்லையா, லக்ஷ்மி தேவியை பிடித்துக்கணும். முக்கியமாக கோயம்புத்தூரில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைசா வர ஆரம்பிச்சிடும். ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் எப்படி ரங்கநாத தாயாரை வழிவிடும்போது நமக்கு பணம் வருகிறதோ, அதே போல் கோவையில் இருக்கும் அங்கே அரங்கநாத பெருமானை வழங்கிவிடுவதும் நமக்கு பணத்தை தரும்னது மனசை புரிஞ்சுக்கோங்க. நல்லா பார்த்துருப்போம், பெருமாள் பிராட்டியை வந்து அவங்க காலை பிடிச்சி விடுவாங்க. இன்றைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், வீட்டில் இருக்க கணவனுடைய காலை நீங்கள் நீவி விடுவதாக இருந்தால் அது வந்து ஒரு சயின்டிஃபிக் எஃபெக்டில் உங்களுக்கு காசை கொண்டு தரும்னு. என்னங்க சயின்டிஃபிக் எஃபெக்ட்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பெரிய பலூன் என்னன்னா அந்த காஃப் மசில்னு சொல்லுவோம், இந்த கெண்டைக்கால் சதை, அதில் நீங்கள் அழுத்தும் போது கெட்ட ரத்தங்கள் பீரிட்டு மேலே சென்று புயூராக ரத்தங்கள் வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் அந்த மாதிரி ரத்தம் புதுசாக வர ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உத்வேகமாக வேலை செய்வார்கள். இதுக்கு தான் அந்த காலை பிடிச்சி விட்றதுன்னு வேலை. அந்த காலை பிடிச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த கிட்டதெல்லாம் போய் நல்ல ரத்தங்கள் ஊற ஆரம்பித்து இவங்க நல்ல வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓட்டங்கள்லாம் நல்லாயிருக்கும். அப்போ நான் சொல்லி வாழ்க்கையே நல்லாயிருக்கும். இவ்வளோதான் லாஜிக்கு. அதனால் இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்திர வாரம்னு சொல்லுவாங்க. எதையுமே நல்லா யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை எனக்கு செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் நார்மலாக புதுசாக வீடு கட்டுறது போகிறது வரதெல்லாம் செய்யலாம். நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், நல்ல விதமான ஆபரணங்களெல்லாம் வாங்கலாம். துவாதசி திதி அப்படிங்கிறதுனால மகர துலா நேயர்கள் முருகனை வணங்கி இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் பலன்களாக அமையும். பவகரணம் அப்படின்னு சொல்லி கரணம்
இன்றைக்கி நிலையான நிறைத்திருக்கக்கூடிய சுரங்கங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட செய்யலாம். அதெல்லாம் நல்லது. யோகங்களிலே வரியன் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். நவரத்னங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல காலகட்டமான இந்த நாளை வைத்துக்கொள்ளலாம். சனிக்கிழமை கிடைச்சாலும் நல்லதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். அந்த வகையிலே நாம் காண இருப்பது மேஷ ராசி அன்பர்களே. உங்களுக்கு ராசிக்குள்ளேருந்து 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு ராசியினுடைய 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரமும் உங்களுடைய செவ்வாயை சார்ந்ததே தான். அவர் துலாத்துக்கும் வருவார் அப்படின்னா 7ஆம் பாவமாக வருவார். அப்படின்னாக்க 6, 7ங்கிறது மகிழ்ச்சியும் சுகத்தையும் தரக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு சிம்ம ராசிக்குள்ளர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது அவருடைய பார்வை 8ஆம் இடமான விருச்சிகத்தையும் பார்ப்பதனாலே கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். லோக நிவர்த்தி அப்படின்னு வச்சுக்கணும். பயங்கள் தீரும். மனதிலே புதிய எண்ணங்கள் உருவாகும். நான் என்ற மமதை குறையும். செய்ய வேண்டிய காரியங்கள் புலப்படும். ஒரு காரியத்துக்கும் ஒரு துணைக்கோள்களாக நம்ம அடுத்தவனை ஹெல்ப் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும். நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. பண வரவுக்கு தடை இல்லாமல் இருக்கும். உடல் நல ஆரோக்கியத்திலே கொஞ்சம் மேம்பாடு கிடைக்கும். எல்லாமே திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஃபோக்கஸ்டு டே அப்படின்னு சொல்லலாம். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, இவங்க 2 பேரும் ட்ராமாட்டிக்கலி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுடைய எண்ணம் போல வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துல 4ஆம் இடத்துல இன்றைக்கி மூவ் ஆகி வந்திருக்கிறார். நேற்று வரைக்கும் 3ல் இருந்தார், இன்றைக்கி 4ல் வந்துட்டார். சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போது உங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே அவரே 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்த்து சரி பண்ணுவார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை, அது ஆக்சுவலி மேஷத்துக்கு வரும். ரிஷபத்துக்கான 7ஆம் இடம். அதை பார்த்துருவார். அதை பார்த்ததுனால உங்களுக்கு தெளிவுகள் சிலதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சந்திரன் பிரயாணம் செய்கிறார். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 5 மற்றும் 6க்குரியவர் அப்படி பார்க்குறோம். குரு பார்க்கிறாருங்க. அதனால் கொஞ்சம் மாற்றம் இல்லாத பணவரவு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் எதையானு ஒன்று மாற்றி செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு எண்ணங்கள் வரும். அது கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கும். அசட்டு தைரியமாக இருந்தாலும் செஞ்சுருவோமுங்கன்னு செய்வீங்க. அதனால் சில லாபங்களும் உண்டாகும். சில நேரத்தில் அந்த லாபங்கள் பர்மனெண்ட்டுன்னு நினச்சிப்பீங்க. அதை மட்டும் விட்டுடுங்க. இன்றை போல் நாளை இல்லைன்னு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இன்றைக்கி லாபம் வந்தது சரி எடுத்து வச்சிட்டோம், நாளைக்கு வரும்னு சொல்ல முடியுங்களா? அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் அதை இன்றைக்கி வருதோ அந்த லாபத்தை செட் பண்ணிக்கணும். அப்போ இன்றைக்கெல்லாம் லாபமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி லாபத்தை வைத்துக்கொள்வோம். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வெங்கடேச பெருமாளை வணங்குங்கள். இன்றைய நாள் சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்து கடகராசி அன்பர். அந்த ராசியிலே இருக்கக்கூடியவர் சந்திரன், மனோகாரகனானவர். உங்கள் ராசிக்குள்ளே குருவும் புதனும் இருக்கும் இந்த வேளையிலே தன்னுடைய பயணத்தை கன்னி மற்றும் துலா ராசிக்குள்ளே செல்கிறார். அப்போது உங்களுடைய குருவின் பார்வை அப்படின்னு இருக்கு இல்லையா, ராசிக்குள்ளே இருக்க குருவின் பார்வை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கார். அப்போ நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எண்ணங்களை உங்களுக்கு வலுப்படுத்துவார். மண், மனை, வாகனம் போன்ற விஷயத்திலே சில எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் ஏற்படுத்தி அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பார்.
முயற்சிகளை கொஞ்சம் முன்னின்று வைப்பது தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த செவ்வாயும் 3ஆம் இடத்திலே கேதுவுடன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினாலும் 6க்குரியவன் என்ற காரணத்தினாலும் கொடுத்த கடன் பாக்கி வசூலாகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். நாம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு யாருனே ஒருத்தர் துணை கொள்வோம் அப்படின்னாக்க 3ஆம் இடத்து சிம்ம ராசிக்காரர் 12ஆம் இடத்துல அமர்ந்து விட்டு பார்க்கக்கூடியது இந்த விருச்சிக ராசியான 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் காட்டுது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற எண்ணம் கொண்ட கணவன் மனைவி அந்யோன்யம் இடர்பாடின்றி அமையும். சில விஷயத்திலே குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் வாழ்க்கையிலே ஒற்றுமை குறையாது இருக்கும் அப்படிங்கிறது இந்த நாளுடைய தீர்மானமான பலனாக இருக்கிறது. 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வழங்க வேண்டியது சிவபெருமானாக இருப்பதனாலும் வாழ்க்கை வளமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. உங்கள் ராசி சந்திரன் இன்றைக்கு பயணம் செய்வது கன்னி மற்றும் துலா ராசிக்குள்ளே போயின்ட்டுருக்கிறார். ராசியிலேருந்து 3-4ன்னு எனக்கு வச்சுக்கலாம். முயற்சி வெற்றி போன்ற விஷயத்தெல்லாம் நம்மை பெற்றுத்தருவதற்கான வகைகளிலே இதனுடைய பயணம் இருக்கிறது. இதனாலே கால வேளையில் கொஞ்சம் லாபம் வந்தது, சாயங்கால வேளையில் கொஞ்சம் காரிய தடை வந்ததுன்னு சொல்லுவீங்க. அப்படி கொஞ்சம் மிக்ஸ்டாக போய் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டுது. ஆனாலும் அந்த காரிய தடையை தடுத்து வேகமாக செலுத்துவதற்காக தான் குருவும் தன் பார்வையை செலுத்துகிறார். 12ஆம் இடத்துலேருந்து பண்ணுறார். கொஞ்சம் விரயமாக இருக்கும் அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. வீண் விரயங்கள் தன விஷயத்தில் நடக்கும்போது கொஞ்சம் சோர்வு வந்துடும், மன சோர்வு அசதி உண்டாகும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் உங்கள் ஃபேஸில் அப்படிங்கிறதும் உண்மை. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் தைரியஸ்தானாதிபதியான செவ்வாய் அமர்ந்து விடுவது குடும்பத்திலே தைரியம் நிறைய இருக்கும். குழந்தைகளுடைய மூத்த குழந்தைகளுடைய பேச்சிலே சில தெனாவட்டல் இருக்கும். அந்த தெனாவட்டினால் சில கோபங்கள், அதனாலே உங்களுக்கு மன உளைச்சல்கள் உண்டாகும். எதுவும் மதிக்க மாட்டேங்கிறா சார் என் பையன் அப்படின்வீங்க. ராகு தன்னுடைய நேர் பார்வையாக அந்த செவ்வாய் கேதுவை பார்ப்பதனாலே உங்கள் கையை விட்டு போயிடுமோன்ற பயம் வேறு இன்றைக்கி இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதை வெற்றி கொள்வதற்கு 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது நரசிங்க பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு மேம்பட்ட பலத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சந்திரனானவர் பிரவேசிக்குவதனால பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. கால வேளையில் கொஞ்சம் செலவாச்சுங்களேன்னா ஆமாம் கொஞ்சம் செலவாகும், அப்புறம் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். மேலும் சூரியன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் என்ற இடத்துல அமர்ந்து 4 என்கிற விருச்சிக ராசியை பார்ப்பதும் அந்த விருச்சிக ராசியை உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாய் பார்ப்பதும் விசேஷமான பலனை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். தொடர்ந்து பல நாட்கள் வேலை செஞ்ச கூலி இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆசாமிகளுக்கு வேலையினால் வரக்கூடிய அரியர்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். பண வரவு தடைபெற்றவர்களுக்கு தடையற்ற பண வரவு உண்டாவதற்கான வழிவகைகள் இன்று தெரிய ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க. இன்றைக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கான வாழ்க்கையின் முதல் ஓட்டத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். நேரடியாக நீங்கள் எந்த விதமும் ஒரு கால்குலேஷனாக போட்டு ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த கால்குலேட்டிவ் பிஸ்னஸஸில் ப்ராஃபிட்டை தனியாக எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்றைக்கி தான் புரிய ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ விஷயம் இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட போவது
உங்கள் சூரிய பகவானையே வழிபடுங்க, நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நீங்கள் ஒரு காரியம் செய்யும் வேளையிலே சந்திரன் 2 மனதை கொண்டு இருக்கிறார். முடியுமா முடியாதா, செலவா வரவா இப்படின்னு டக்குன்னு எடுத்து வச்சுட்டே இருக்கிறார். செவ்வாய் தன் பார்வையை கரெக்டாக உங்கள் 3ஆம் இடத்துல மேலே வச்சதுனால இந்த குழப்பம் உண்டு. அதற்கு துணை போவதற்கு ஏற்றாற் போல 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சந்திரனின் செய்கையும் சில செலவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு முடிவை எழுத்தால் எழுதி முடிவு பண்ணுங்கள். சும்மா வாரத்தில் ஓரலில் வச்சுக்கூடாது. எல்லாம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது ரிட்டனில் ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் எப்படி மெயில் போடுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தெல்லாம் நீங்களே உங்களுக்கு ஒரு சின்ன ரீடைப் பண்ணி கேப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இன்றைக்கி லாகர். அந்த ஒர்க்கு பிரகாரம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி புரிஞ்சு செய்யும்போது திறன்பட செய்து விடுவீர்கள். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், பிரச்சனை வரும். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே புதனுக்கான இந்த விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். வழிபட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ஏகாதசி வேறு இல்லைங்களா, பெருமாளை வழிபடுவதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் திறந்து விட்டுருவார். நல்ல சொர்க்கவாசல் திறந்த மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. நாம் இன்றைக்கு சந்திரன் உள்ளே வந்துட்டார்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உள்ளே வரார். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிப்பார். சுக்கிரன் நேரடியாக பார்ப்பதனாலே மனதிலே சின்ன கிரேசங்களை ஏற்படுத்துவார். இந்த சிக்னஸ் சொல்லுவோம், மென்டல் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மென்டல் சிக்னஸை க்ரியேட் பண்ணி கொடுப்பார். இதை குரு பார்க்கறதுனாலே அப்படி கண் எப்படி போகும்னா, மகன்களாக இருந்தால் மகள்கிட்ட போகும், மகள்களாக இருந்தால் மகன்கிட்ட போகும்னு சொல்லலாம். ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் கண் பாராட்டம் வரும். சுகம் நோக்கி கண் ஓடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு கூட்டு பார்வையை வச்சுக்குவோம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி. அதை செவ்வாய் பார்க்கிறார். குடும்பஸ்தானம் லாபத்தோடு சேர்ந்து பார்க்கிறார். பண வரவுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கொஞ்சம் கவன சிதறல் இல்லாமல் இருந்தால் பணம் வருங்கிற இண்டிகேஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இதனால் கவன சிதறல் வரும். கவன சிதறல் இல்லாமல் இருந்தால் பணம் வரும். இல்லைன்னா என்ன வருங்க, அவமானம் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு லாட்டரியில் கூட அடிக்கலாம் இல்லைங்களா, அது மாதிரி அடிக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நீங்கள் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் 11 என்ற வெற்றியிலிருந்து புறப்பட்டு 12 என்ற விரயத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்திரனை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். உங்கள் ராசிநாதன் தலைவன் செவ்வாய் உங்களை நேராக பார்க்குறாரு. 10ஆம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்ப்பதனாலே தொழிலே விருத்திகளை கொண்டு வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ விஷயங்களெல்லாம் போட்டி எப்படி மேலே மேலே உயரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருவீர்கள். அந்த எண்ணத்தினால் வரக்கூடிய ஓட்டங்கள் நல்லபடியாக ஓடி உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி நிற்கப் போகிறது. சிலருக்கு பக்தியினால் வரக்கூடியதும் சிலருக்கு சோர்வினால் வரக்கூடியதுமான இருநிலை அசதிகள் உண்டாகும். நல்ல ஒரு சிறிஸ் தேர்க்கைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா சுகம்னு சொல்லலாம். அப்படி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். சில இடப்பெயர்ச்சிகளும் வாகன பெயர்ச்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் பெருசாக உங்களை பாதிக்காது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். உடல் ஆரோக்கியம் மட்டுப்பட்டாலும் உடனே அது சரி செய்யக்கூடிய மருந்துகள் உபயோகப்படுத்தி அது ரெக்கவர் ஆகிடுவீங்க. பயப்பட வேண்டாம். வியாபாரத்திலே பெரிய நிலையிலே மாற்றங்கள் இல்லைனாலும் லாபம் உண்டாகும். கூடுதல் தொழில்களெல்லாம் செய்வதனாலே சந்தோஷம் உருவாகும்.
இப்படி தான் இன்றைக்கி இருக்க போகுது. 3-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே ஸ்ரீ தேவி என்கிற லக்ஷ்மி தாயாரை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நேரடி பார்வை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம். 9-10 என்ற இடத்திற்கு சந்திர பகவான் மூவாரார். அப்போ நேச்சுரலி உங்கள் வாழ்க்கையில் இருந்த தாமதங்கள் நீங்கி சங்கதோஷம் வர ஆரம்பித்ததுன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி கடாட்சமான சூழ்நிலை காட்டுகிறார். 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதான குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. லாபம் அதிகப்படும். சனி பகவானும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உங்களுக்கு கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன கிளேசங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பைசா எவ்வளோ வரும்னு பார்த்தா பைசா வரத்துக்கான வாய்ப்புகள் அத்தனை கிரகங்களும் கொடுக்குது. ஆனால் பண வரவுக்கு குறைவில்லாத நாள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். பொன் வஸ்திர சேர்க்கைகள் சேரும். மனதில் இருந்த வியாகுலம் விலகும். உயர்ந்த சிந்தனைகளுக்கு நீங்கள் உள்ளாக்குவீர்கள். அதனால் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் என்ற ஒரு நல்ல செய்தி உண்டு. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலம் நலம் பெருக்கித் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஜெயம் உங்கள்கிட்ட இருக்குது. அனைவரையுமே ஆதரவாக கூட்டி அவர்கள் குழப்பத்தை கலைந்து நட்பு பாராட்டக்கூடிய நல்ல மனது உண்டு. தடங்களையும் வெற்றி பாதையாக மாற்றுவதும் அதனால் வரக்கூடிய களிப்பை மனதிலே வைத்து எந்த காரிய தாமதமும் இல்லாமல் காரியத்தை முடிப்பதிலே சமர்த்தர் நீங்கள். வரவு சிக்கல் இது ரெண்டுத்தையும் பார்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணக்கூடிய அத்தனை விதமான உன்னதமான மனம் படைத்த சாதனையாளர். அதனால தான் உயர்வு உங்களுடன் எப்பொழுதுமே நிற்கிறது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். செவ்வாய் நார்மலாக உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் குருவும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இன்றைய நாளிலே சந்திர பகவானானவர் உள்ள நுழையிறார். 9ஆம் இடத்துக்கு உள்ள நுழையிறார். கொஞ்சம் காரிய தாமதங்கள் இல்லை, ஆனாலும் கரெக்டாக செய்வார். கவலைப்படாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வரும்னு எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இன்றைய நாள் 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தி சொரூபமான குருவை வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சம் வரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நமக்கு காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய கொடுக்கிறது தைரியம். நேரடி பார்வையிலே வைத்து கொண்டிருக்கிற செவ்வாய் குரு இவங்க 2 பேரும் உங்களை அழகாக கிளச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ராகு இருக்கிறார். மனதில் பெரிதாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் கரெக்டாக போலீஸ் பண்ணி உங்களை டியூன் பண்ணிகிட்டே போகிறாங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள் இல்லைங்களா, ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி பகன்றார். அஸ்த நட்சத்திரம் முடித்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற கன்னி மற்றும் துலா ராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் உள்ளே நுழைஞ்சிட்டார். அப்படி நுழையும் போது உங்களுக்கு வாழ்க்கையிலே என்னெல்லாம் வழிகள் உண்டு, தேடுதலுக்கான வழிகள் எல்லாம் நம்ம தேட தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி தேட கிடைப்பதற்கான வாழ்க்கையின் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சனி பகவான் இருக்கக்கூடியது 2ஆம் இடத்திலே இருந்தாலும் தன்னுடைய பார்வையின் பலத்தினாலே கன்னியா ராசியை பார்த்து கொண்டிருந்தார். மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் தடைகள் உண்டு. சாயங்கால வேளையில் கொஞ்சம் தடை கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். தன வரவுக்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது கொஞ்சம் உழைப்பு நிறைய பலன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உழைப்புகளுக்கேற்ற பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிக்கலில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு எண்ணங்களும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இந்த நாளுடைய பலனாக அமைகிறது. 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நாம் வணங்கும் தெய்வமாக கும்பராசிக்கே உரிய
ராகு இருக்கிறதுனால துர்கை வழிபடுவதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் உண்டாகும். இதனால் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியினது 7ஆம் இடமான கன்னிராசியில் புறப்பட்டு 8ஆம் இடத்திற்கு நமக்கு இன்றைக்கி சித்திரை நட்சத்திரம்ங்கிற துலா ராசிக்குள்ள நுழையிறார். அஷ்டமத்து சனி இன்றைக்கி, அஷ்டமத்துடைய சந்திரன் இன்றைக்கி முடிகிறது. அதனால் அடுத்தது உங்களுக்கு இல்லை, கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பயங்களை விட்டு வெளியே வாங்க. செயல்களை ஒழுங்குபடுத்தி செயல்பட ஆரம்பிங்கள். லாபத்தை நோக்கிய பயணங்களை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஒரு ராசிநாதனே லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கார். மனதால் நம்புங்க. அதை நம்பினாலே போதும். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு சொல்லுவான். அப்படி நம்புங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்பாமல் யார் நம்புறது? நீங்கள் நம்பினா நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்படி நம்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் உடனே அந்த தைரியத்தை கொடுக்க வந்துடுறார். அதனால தான் செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார், சனியையும் பார்க்கிறார், 12ஆம் இடமான கும்பராசியும் பார்க்கிறார். அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் இடத்துக்குரியவன் பார்ப்பதனாலே 2-11 தொடர்பு அப்படின்னு சொன்னாக்களே லாபம் வரும். அப்படின்னால லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுத்தருவதற்காகத்தான் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் தான் இப்போது கரெக்டாக அதோடு சேர்ந்து போகணும். அப்படிங்கிறதற்கு தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம், வீண் வம்புகளும் ஜம்பங்களும் வேண்டாம், டாம்பிங்கங்கள் என்ற ஆடம்பரம் வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல நடக்கும். இந்த நாளிலே 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பக்கத்தில் எதனா கோசாலையெல்லாம் இருந்துன்னா போயிட்டு நல்ல வாழைப்பழங்கள் இல்லை வாழை இலையிலலாம் அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி அந்த பசுமாடுக்கு வாயிலே ஊட்டி விட்டுவாங்க. பசுப்பித்தல் அப்படிங்கிற தன்மையிலே ஊட்டி விட்டு வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையிலே ஒரு ஒளி வட்டம் தெரியும் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.